அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெற்றி உங்களுக்கு கொண்டாட மகிழ்ச்சியை தரும், தோல்வி போராட உங்களுக்கு போதுமான வெறியை தரும். வெற்றி உங்களை யார் என்று இந்த உலகிற்கு காட்டும், தோல்வி நீங்கள் யார் என்று உங்களுக்கே காட்டும். நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் வெற்றி பெற கடவுளை பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 25/10/2016 அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி. இன்று தசமி. நல்ல நேரம் காலை 7:45 மணியில் இருந்து 8:45 மணி வரை, மாலை 4:45 மணியில் இருந்து 5:45 மணி வரை, ராகுகாலம் 3 மணியில் இருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 9 மணியில் இருந்து 10:30 மணி வரை, குளிகை 12 மணியில் இருந்து 1:30 மணி வரை, சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரம். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இது உங்கள் பார்வையில். இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு. இது உங்களுக்காக. ஞான புதையலான திருமந்திரத்திலே 3ஆம் தந்திரத்திலே 13வது தலைப்பு காய சித்தி உபாயம். காய சித்தி
மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த உடம்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறார். இந்த உடம்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உடம்புனால தானே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாரும் மனசால் வாழறதில்ல, அறிவால் வாழறதில்ல, உடம்பால் தான் வாழறோம். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், மிருகங்களும் உடம்பால் தான் வாழுது, மனிதனும் உடம்பால் தான் வாழுறான். ஆனால் மனிதனுடைய உடம்பை மனம் செலுத்துகிறது, அறிவு அவனை செயற்படுத்துகிறது. மிருகங்களுக்கெல்லாம் அறிவு மனம் இதெல்லாம் அதிகம் கிடையாது. இருக்குது, அதிகமாக அவர்களை அந்த மிருகங்களை செயற்படுத்துவதில்லை. ஆனால் மனிதனுக்கு இந்த உடம்பு பிரதானமாக இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் மிருகமாகி விடுகிறான். மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசமே ஆறறிவு பகுத்தறிவு என்று சொல்வார்கள். அதற்கு மேல் ஆத்மாவை பற்றிய ஒரு அறிவு இருக்கிறது, அதுதான் ஆன்மீக அறிவு. இங்கு உடம்பை பற்றி சொல்லுகிறார். இந்த உடம்பை நீ எப்படி வைத்துக்கொள்ளும்? சாதாரணமாக எல்லா அருளாளர்களும் அழியக்கூடியதுன்னு நாங்கள் இந்த உடம்பை, புழுத்து போகக்கூடியது, அழுக்கு நிறைந்தது, அழியக்கூடியது. ஒரு நாள் குளிக்கவில்லை என்றால் அவன் பக்கத்தில் வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. என்னப்பா நேற்று குளிக்கலையாப்பான்னு. அதனால் இந்த உடம்பு அழியக்கூடியது, அழுக்கு நிறைந்தது, வியர்வை நிறைந்தது. ஆனாலும் இந்த உடம்பை வைத்துத்தான் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர வேண்டும். அதைத்தான் இங்கே சொன்னார். இந்த உடம்பினுடைய தன்மையை, உடம்பார் அடியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் அறியவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. மிக அருமையான பாடல். அதாவது உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். உடம்பு போச்சுன்னா பல பேர் பாருங்கள் கோமா நிலைக்கு போயிடுறாங்க. கோமா நிலைக்கு போனாலும் உயிர் இருக்கிறது, ஆனாலும் மூளைச்சாவு என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார். உடம்பை நீ எப்படி பாதுகாக்க வேண்டும்? உடம்பு அழிந்து விட்டால் உயிர் அழிந்து விடும். திடம்பட மெய்ஞானம் அறியவும் மாட்டார். மெய்ஞானம் தான் முக்கியம். எனவே உடம்பை வளர்க்கும் உபாயத்தை தெரிந்து கொள், உயிரை வளர். அடுத்தது சொன்னார், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். இந்த உடம்பே வேண்டான்னு நினச்சம்பா, என்னப்பா தினந்தோறும் 3 வேளை பசிக்குது, 2 வேளை குளிக்க சொல்லுது, இது ரொம்ப இந்த உடம்பே ரொம்ப மோசம்ப்பா. எனவே பல அருளாளர்கள் இந்த உடம்பை வெறுத்தார்கள். ஆனால் திருமூலர் இந்த உடம்பை ஆராதிக்க சொன்னார், இந்த உடம்பை போற்ற சொன்னார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உரு பொருள் கொண்டேன். இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை, சீவனுக்குள் சிவனை நான் கண்டேன். உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. உத்தமன்னா யார்? இறைவன். இதயத்தில் இறைவன் இருக்கின்றான் அல்லவா? எனவே உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே, ஆராதிக்கின்றேன். இந்த உடலை ஆராதிக்கின்றேன். காரணம், இந்த உடல் அழியக்கூடியது தான், அழுக்கு நிறைந்தது தான். ஆனாலும் இந்த உடலுக்குள்ளே, ஆத்மாவுக்குள்ளே இறைவன் இருக்கின்றான். அதுதான் சகல சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே உடம்பினை நான் இன்று போற்றுகின்றேன், அந்த உடம்பினை ஆதரிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன், போற்றுகின்றேன். எனவே உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான். உத்தமமான இறைவன் இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்றான். எனவே உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே, பாதுகாக்கின்றேனே, இந்த உடம்பினை வணங்குகின்றேனே என்று அந்த அருமையான திருமூலர் மற்ற புலவர்களெல்லாம் சொன்னதற்கு நேர் எதிர்மாறாக, மற்றவர்களெல்லாம் இந்த உடம்பை மதிக்காத, இந்த உடம்பை விட்டுவிடு என்று உடம்பை ஒரு அழுக்கு துணி கட்டிருப்பாங்க. சித்தர்களெல்லாம் தினமும் குளிக்கவே மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. என்ன, இந்த உடம்பே அவர்களுக்கு மிகைன்னு சொன்னார் திருவள்ளுவர். என்ன, ஞானம் பெற்றவர்களுக்கு உடம்பு ஒரு சுமை, மிகை. எனவே திருமூலர் அவர்களிடமிருந்து மாறுபட்டு உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான். எனவே உடம்பை நான் இருந்து பாதுகாக்கின்றேன், உடம்பை நான் பூசிக்கின்றேன், எனவே உடம்பை நான் மிகவும் நேசிக்கின்றேன் என்று சொன்னார். ஏன் இந்த உடம்பை நேசிக்கின்றேன் என்றால், அந்த உடம்புக்குள்ளே உள்ளம் பெரும் கோயிலாக இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவன் இருப்பதற்கு காரணம், இதயம் என்பது அங்கே ஒரு கோயில், கால் என்பது கோயிலினுடைய நுழைவாசல். ரொம்ப அழகாக சொன்னார். எனவே இதயம் என்பது கருவறை. அந்த கருவறையில் நான் உள்ளத்துக்குள்ளே இறைவனை வைத்து வணங்குகின்றேன் என்று திருமூலர் மிக அழகாக இந்த 2 பாடல்களை சொல்கின்றார்.
அந்த காய சித்தி உபாயம் என்ற இந்த ஒரு தலைப்பில் மிக அழகாக இந்த உடம்பு அழியக்கூடியதாக இருந்தாலும், வியர்வை சிந்துவதாக இருந்தாலும், அழுக்கு நிறைவதாக இருந்தாலும், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா மிகவும் புனிதமானது, அது ஆண்டவன் வசிக்கக்கூடியது. எனவே அதை நீ ஆராதனை செய்வாயாக என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் திருமூலர். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம். இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பெரியாழ்வாருக்கான ஒரு காப்புச் செய்யுளாக இந்த பாசுரம் அமைகின்றது. பாண்டியனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைத்து எம்பெருமானுடைய திருக்கருணைக்கு பாத்திரமானவர், அவருடைய திருவடி தாமரைகளை பற்றி கொள்ளலாம் என்பது போன்ற இந்த பாசுரம் நம்முடைய ஜீவாத்மாக்கு நல்ல ஒரு விருந்தாக அமைகின்றது. எப்படி ஆழ்வாருடைய பாசுரம் இந்த உலகத்துக்கெல்லாம் விருந்தாக அமைகின்றதோ அதை போன்றதான ஒரு காப்புச் செய்யுள் இந்த பாசுரம். இப்போ கண்ணனுடைய அந்த திரும்பி வருகின்ற நிலைப்பாடுகளை எல்லாம் ஆழ்வார் அனுபவித்து கொண்டிருக்கின்றார். அப்படி அனுபவிக்கின்ற பொழுது திருவேங்கடம் என்கின்ற திவ்ய தேசத்தை ஆழ்வார் காண்பிக்கின்றார். நம்ம சம்பிரதாயத்தில் 3 இடத்துக்கு ரொம்ப பெரிய பெருமை உண்டு. 1 திருவரங்கம், 2 திருவேங்கடம் திருமலை என்று சொல்லுவார்கள், 3 காஞ்சிபுரம் என்று பார்க்கின்றோம். இந்த 3 ஸ்தலங்களும் நம்முடைய சம்பிரதாயத்தில் உயர்ந்த நிலையில் கொண்டாடப்படுகின்றன. போக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம் என்று சொல்லுவது உண்டு. போக மண்டபம் எல்லா விதமான சௌகரியங்களையும் அனுபவித்து கொண்டிருப்பவன் அரங்கநாதன், அதனால் அது போக மண்டபம். பல்வேறு மலர்களால் அர்ச்சிக்கப்படக்கூடியவன், பல்வேறு மலர்கள் மலர்ந்து மனம் பரப்புகின்ற ஒரு ஸ்தலமாக இருக்கக்கூடியது புஷ்ப மண்டபம் என்று சொல்லப்படுவதான திருவேங்கடம். எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு தியாகி என்ற பட்டத்திற்கு உரியவனாக இருக்கக்கூடியவன் காஞ்சி அருளால எம்பெருமான் என்று பார்க்கின்றோம். அந்த வகையில் திருவேங்கடமுடையானுடைய சீர்மையை, அந்த தலத்து நல்லபடியான மலர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஆழ்வார் காண்பிக்கின்றார். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் தான் இந்த ஆயர்பாடியிலே, இந்த பிருந்தாவனம் முதலிய இடங்களிலே இந்த பெண்களெல்லாம் கட்டும்படியாக, அடிக்கும்படியாக, விளையாடும்படியாக, நடனம் பயிலும்படியாக, பேசும்படியாக, இப்படி இந்த ஜீவாத்மாவினுடைய அனுபவத்திற்கு ஏற்ற நிலையில் எம்பெருமான் தன்னுடைய அவதாரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். கடியார் பொழிலணி வேங்கடவா கரும்போரேரே, நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே என்று யசோதை வருந்துகின்றாள். கண்ணனை மாடு மேய்ப்பதற்காக செல் என்று அனுப்பினாள். மாடு மேய்க்க செல்லுகின்ற பொழுது குடையும் செருப்பும் குழலும் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தாய்க்கு ஏற்படுகின்றது. எனவே அதனை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்குள் கண்ணன் மாடு மேய்ப்பதற்காக கிளம்பிவிட்டானாம். அதனால் தன்னை நொந்து கொள்ளுகின்றாள். அடடா, எப்பேற்பட்ட பாதம்! இந்த உலகத்தையெல்லாம் அளந்த திருவடி, வனவாசத்தின் பொழுது நடந்தே சென்ற அந்த திருவடி, அந்த திருவடிக்கு என்ன நோவு ஏற்படுமோ என்று நொந்து கொள்ளுகின்றார். கடியார் வெங்கானிடை கன்றின் பின் போன சிறுகுட்டச் செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் என்று வேதனை கொள்கின்றார். எப்படி இருக்கின்ற எம்பெருமான்
திருவேங்கடமலையில் பல்வேறு விதமான மலர்கள் வர்ஷிக்கக்கூடிய அர்ச்சிக்கக்கூடிய அந்த பகுதியிலே எழுந்தருளி இருக்கின்றான். அப்பேற்பட்ட இறைவன் மாடு மேய்ப்பதற்காக சென்றான். அவனுக்கு குடையும் தரவில்லை, செருப்பும் தரவில்லை, குழலும் தரவில்லை. அதனால் அவனுடைய அந்த செம்மையான திருவடிகள் சிவந்து விட்டன, வெதும்பி விட்டன, கண்களும் சிவந்து விட்டன, உடலும் இளைத்து விட்டதே என்று சொல்லுகின்றார். அவ்வளவு வெண்ணெய் தின்ற அந்த உடம்பா இளைக்கும். இதுதான் தாயினுடைய அதீதமான அன்பு. என்ன நேயர்களே, இன்னைக்கு நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.